الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்முறை திருக்குறானிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றார். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத, யா அல்லாஹ் உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு நீ வழங்குவாயாக. வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா, எது நேர்மையானதோ எது சரியானதோ அதை எங்களுக்கு எங்களுடைய செயல்களில் காட்டித் தருவாயாக என்று இந்த வசனத்தினுடைய பொருள் விதிக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எது நல்லதோ அது எங்களுக்கு வழிகாட்டு, நல்லதை காட்டி கொடு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய தனிப்பட்ட அருள்களை எனக்கு கொடு. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பொதுவானது கேட்கல, உங்ககிட்ட ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருப்பல்ல அதை எனக்கு என்று இந்த வசனம் பொருள் சொல்லுகிறது. நமக்கு அல்லாஹ் தஆலா 11 மாதமாக பொதுவான அருளை கொடுத்து வைத்திருந்தார். இந்த ரமலானை விசேஷமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதுதான் தனிப்பட்ட அருள், இதுதான் மில்லதுன்க ரஹ்மா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்டதை எனக்கு கொடுன்னு கேட்டான். அததான் அல்லாஹ் தஆலா தனிப்பட்டதை இந்த ரமலான் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நன்மைகள் அதிகமா செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இது போலவே அடுத்தடுத்த மாதங்கள்லையும் வருடங்கள்லையும் நம்ம இருக்கணும். எல்லா மாதங்கள்லையும் எல்லா நாட்கள்லையும் இந்த ரமலான் மாதத்தில் இருந்தது போலவே நாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். பொதுவாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்புகள் அமையும் போது பழையபடி வாழ்றதா, இப்ப புதுசா வந்திருக்க வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு புது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதா, பழைய வழியிலேயே போகிறதா இல்ல புது வழியை அமைச்சுக்கிட்டு புது ரூட்ல போகிறதா. சமயங்கள்ல சில பேரு நமக்கு புதுசே வேணாம், நம்ம இதுவரையிலும் செஞ்சுட்டு வந்ததை அப்படியே செஞ்சுட்டு போயிடுவோம், நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல குறைவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சில பேர் அப்படியே பயணிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இல்ல கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சமயம் லக்கு தூக்கணுச்சுன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் இல்ல, அதனால இந்த புதிய ரூட்டை நம்ம தேர்ந்தெடுத்து அதுல பயணிப்போம் என்று சொல்லி பழைய நிலையை கடந்து புதிய வழியை ஏற்று சில பேர் செயல்படுவாங்க. அந்த மாதிரிதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 11 மாசமா பழைய வழியை விட்டுட்டு புது வழி அந்த ரமலான் மாசத்தை எடுத்துக்கிட்டு அதுல பயணிச்சு அதிகமா இபாதத்தை செஞ்சு அதிகமா நன்மையை சம்பாரிச்சிட்டோம். ஒரு அற்புதமான மாதம் நம்ம வந்தடைந்திருக்கிறது. இந்த மாதத்துல அதிகமான நன்மைகளை சம்பாதித்து விட்டோம். இதுக்கு வரலாற்றுல ஒரு அற்புதமான சம்பவத்தை இப்னு ஹிஷாம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு சுஃபியான் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அபு சுஃபியான் இவர் யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரியத்தா மகன். ரசூல்லா கூட பிறந்தவங்க மொத்தம் 10 ஆம்பளை பிள்ளைங்க. ரசூல்லா கூட தகப்பனார் கூட பிறந்தவங்க 10 ஆம்பளை பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் ஹாரிஸ். அந்த ஹாரிஸுடைய மகன் தான் இந்த அபு சுஃபியானுங்கிறது. இந்த அபு சுஃபியான் பிறந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததும் ஏறத்தாழ ஒரே மாசத்துல பிறந்தவங்க. இந்த 2 பேருமே ஒரே தாய்கிட்ட பால் குடிச்சாங்க, ஹலிமத்து சாதியா. ஏற்கனவே பெரியத்தா மகன் சின்னத்தா மகன், அந்த வகையில 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒரே தாய்கிட்ட பால் குடிச்சதுனால அதுலயும் இன்னொரு கொஞ்சம் நெருங்கின அண்ணன் தம்பி ஆயிட்டாங்க. 2 பேரும் இப்படி வளர்ந்தவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபுல் சுஃபியான் அவர்களும்.
இந்த சந்தர்ப்பத்துலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தின பிறகு இஸ்லாம் மிகப்பெரிய அளவுல மக்களால் பேசப்படுகிறது, மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. மக்கள் கண்மூடித்தனமா இஸ்லாத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி ரசூல்லாவுடைய வளர்ச்சியாக அவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ரசூல்லாவை பின்பற்றுவது, இஸ்லாத்தை பின்பற்றுவது ரசூலுல்லாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக பார்த்து இந்த அபூ சுஃபியான் போன்ற சில எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்காக வேண்டிய ரசூல்லாவை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டாங்க, பின்பற்றாங்க, ஏத்துக்கல. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நேத்து வரையிலும் நானும் அவரும் ஒன்னா தானே கடந்தோம். திடீர்னு இன்னைக்கு ரசூல்லா தன்னை நபின்னு சொல்லி அறிவிச்சுக்கிட்டு முன்னால பயணிச்சு போறாரு, நம்மளை விட வேகமா போறாரு, இதை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது என்று ஒரு சின்ன ஒரு போராம. அதனால ரசூல்லாவை அபூ சுஃபியானால ஃபாலோ பண்ண முடியும். அதே நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ச்சியை கட்டு போராமப்பட்டு ரசூல்லாவை கண்மூடித்தனமாக எதிர்த்தார், வசைப்பாடினார். அபூ சுஃபியான் ஒரு பெரிய கவிஞர், நல்ல கவிதையானே ரசூல்லாவை திட்டினார். ரசூல்லாவோட குடும்பத்தினர்களா திட்டினார். இப்படியாக அவர் ரசூல்லாவுடைய எதிர்ப்புலேயே அவர் வளர்ந்தார். இவர் ரசூல்லாவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அப்படியே அவரை 10 பேர் ஆதரிச்சார், அவரை 10 பேர் புகழ்ந்தான். அதனால அபூ சுஃபியானுக்கு ஒரு தனியா ஒரு கௌரவமும் மரியாதையும் வந்துருச்சு. நம்மளையும் 10 பேரு பேசுறாயா, தூக்கி பிடிக்கிறாயா, வாங்க தலைவரை உட்கார்ந்து, அவரு அதுல கொஞ்சம் சந்தோஷமாயிட்டார். அதனால ரசூல்லாவை எதிர்க்கிறதுல முன்னெடுப்பு முன்பை விட அதிகமா ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூ சுஃபியான் அவர்களும் வளர்றாங்க. அபூ சுஃபியான் கவிதைகளால் திட்டும் பொழுதெல்லாம் ஹசான் பின் சாபித், ரசூலுல்லாஹினுடைய கவிஞர் ஒருத்தர் இருந்தார், ஹசான் பின் சாபித் அவர் பேரு. அவர் மிகப்பெரிய கவிஞர். அவர் கவிதையில திட்டினார்னா அவனுக்கு பதிலா ஹசான் பின் சாபித் கவிதையிலே திட்டுவார். திட்டினாலும் கவிதை தான், புகழ்ந்து பேசினாலும் கவிதை தான். அந்த காலத்துல இறந்ததுமானலாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அதுக்கும் கவிதை தான். அந்த காலத்தினுடைய மரபு இலக்கியங்கள் இந்த கவிதை வடிவத்தில் தான் அதிகமா இருந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு வந்துட்டு ஒரு கட்டத்துல அவருக்கு வயசு 60 ஆச்சு. ரசூலுல்லாஹை 20 வருஷமா எதிர்த்துக்கிட்டு இருந்துட்டாரு. இப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட போகுது. நாளைக்கு 10 மணிக்கு, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மக்கா ரசூலுல்லாஹ் கைக்கு வரப்போகுது. இந்த சூழ்நிலையெல்லாம் அபூ சுஃபியான் பார்த்து குறிச்சுக்கிட்டார். இனி நமக்கு இருக்கிற வழி 2 வழிதான். ஒண்ணு ரசூலுல்லாஹை எப்பயும் போல எதிர்த்துக்கிட்டே வாழ்ந்துறது, இல்ல ரசூலுல்லாஹ் கூட போய் அடைகலம் ஆயிடுது. என்ன செய்யறது? ஏற்கனவே தவற விட்டுட்டா. ரசூலுல்லாஹ் கூட இஸ்லாத்துல பயணிக்கிறதா, ரசூலுல்லாஹை எதிர்த்துக்கிட்டு பயணிக்கிறதா? அப்ப அவர் என்ன முடிவு எடுத்துட்டாரு? ரசூலுல்லாஹை எதிர்த்துக்கிட்டு பயணிப்போம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தான் அப்படி போனார். 20 வருஷமா ஓடி போச்சு. அதுல ஓடி போய் எந்த வெற்றியும் பார்க்க முடியல அவரால். இப்ப 20 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. மீண்டும் ரசூலுல்லாஹை தொடர்ந்து எதிர்ப்பதா அல்லது ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்துக்கிறதா? யோசனை பண்ணி பார்த்தாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க, அபூ சுஃபியான் எங்க பார்த்தாலும் அவரை கொஞ்சம் கவனிச்சிருங்க அப்படின்ட்டாங்க, வெட்டிருங்க அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி தேடப்படுகிற குற்றவாளிகளில் ஒருவர். அதே நேரத்துல அபூ சுஃபியான் வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது ஒரு வேகமா சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல, ஒரு மாதிரியா பார்த்துங்க, அவர் ஆளை கையும் காலமா பிடிச்சி கொண்டு வந்துருங்க இப்படிலாம். அதுக்கு அர்த்தம் சஹாபாக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்சாரிகளுக்கு தெரியாது அபூ சுஃபியான் யாருன்னு, அன்சாரிகளுக்கு தெரியாது, முஹாஜிர்களுக்கு தான் தெரியும். இப்படி தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருந்தார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் அவரும் அவருடைய மகனும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க இஸ்லாத்துக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு காலையில் மக்காவுக்குள்ள இறங்க போறாங்க. இன்னைக்கு நைட்டு பக்கத்துல இறங்கி தங்கி இருக்கிறாங்க. 10,000 சஹாபாக்களோடு இறங்கி இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் தெரிந்து கொண்டு இனி நாம் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் பிரயோஜனம் இல்லை, ரசூலுல்லாஹ்க்குள்ள ஐக்கியமாயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி தன்னுடைய தம்பி இன்னொருத்தருடைய பெரியத்தா மகன் அலி இப்னு அபீ தாலிப், அபூ தாலிபுடைய மற்றொரு மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போய் சந்திக்கிறார். அலி, என்னால இன்னமேட்டுக்கு போட முடியாது, ஒதுங்க முடியாது, நான் இன்னமேட்டுக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்துடுறேன், ரசூலுல்லாஹ் என்ன மன்னிப்பாரா?
ரசூல்லா என்ன ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்ப அண்ணன் தானே அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அபூ சுஃபியான் அண்ணன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னே நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். ரசூலுல்லாஹ் அண்ணன் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு அண்ணன் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் மருமக. நானும் அண்ணன் கிட்ட பேசுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆனா ஒண்ணு, ரசூலுல்லாஹ் நீங்க பார்க்கும்போது இப்படிதான் பேசணும், இப்படிதான் நீங்க நடந்துக்கணும் என்று அவருக்கு ஒரு நடைமுறையை சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க மலை மேல. இவங்க 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த டென்ட்டுக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும் உள்ளுக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் வெளியில கை கட்டிட்டு நிக்கிறாங்க, குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உள்ளுக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு யதார்த்தமா ரசூலுல்லாஹ்வை அழைச்சிட்டு வெளியே வராங்க. வெளியே யார் நிக்கிறாங்கன்னு சொல்லல, வெளியில யார் நிக்கிறாங்கன்னு சொல்லல, பேசிக்கிட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தாக்க 2 பேரும் நிக்கிறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய தோள் மேல கையை போட்டு, என்ன அபூ சுஃபியான் நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டார். நீ நல்லா இருக்கியா, பக்கத்துல யாரு, அபூ சுஃபியானோட மகன், நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற அப்படின்னு உடனே அவங்க 2 பேருக்கு எல்லாம் பழசெல்லாம் மறந்து போச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியான ஒரு தோழமை அவர்களுக்கு உள்ள தொந்தி கொண்டிருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே கண்டுக்கல. அப்ப அபூ சுஃபியான் தான் மனசு உருகி, நான் வந்து தப்பு செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க என்று அவர் அப்பதான் அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிம். நீங்க ஒண்ணும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஒழிப்பாங்க, எல்லாம் மன்னிப்பாங்க, விட்டுடுங்க, அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீனா இருக்கலாம். ஒரே வார்த்தை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த அப்படியே சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. இந்த மனுஷன் 20 வருஷமா ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கணும், குத்தணும், கொலை பண்ணணும். கூட பிறந்த தம்பி தான், கூட பிறக்காத தம்பி, பெரிய தம்பவும் சின்ன தம்பவும் தானே 2 பேரும். இந்த நேரம் அப்படியே மாறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அபூ சுஃபியானை பார்த்த உடனே ஒரு பக்கம் மாமனார் அவருடைய மகளை தான் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மகளை கல்யாணமும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் மாமனார், இன்னொரு பக்கம் 2 பேரும் பால்குடி சகோதரர்கள், இன்னொரு பக்கம் பெரியத்தான் மகன். நிறைய சொந்தம், நகமும் சதவி மாதிரி அவ்வளவு நெருக்கமானவர்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தாக்கல்ல ஒருத்தர் ஹம்சா, அவரு பதிலே யுவதிலே இறந்து போயிட்டார். ஹம்சா எப்படி என்கிட்ட இருந்தாரோ அது போல நீங்க இப்ப என்கிட்ட இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹம்சா எப்படி என்கிட்ட இருந்தாங்களோ அது போல நீங்க என்கிட்ட இருக்கிறீங்க. நீங்க என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர், என்னுடைய சகோதரர், சொர்க்கத்தினுடைய வாலிபர்களில் நீங்கள் ஒருவர் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க பிற்காலத்தில். இந்த அபூ சுஃபியான் இருக்கிறார்கள பிற்காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட இஸ்லாத்தை சேர்ந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டார். ஹுனைன் போர் நடந்து கொண்டிருந்தது. ஹுனைன் போர் நடந்து கொண்டிருக்கும் போது உச்சகட்டத்துல சஹாபாக்கள் எல்லாம் அன்சாரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு ஒதுக்கிட்டாங்க, யதார்த்தமா ஒதுக்கிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்ல. இப்ப இந்த அபூ சுஃபியான் ஒருத்தர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பாக நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறார். பெருமானார் ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, அது வேற. பெருமானாருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக அபூ சுஃபியான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கையில புடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அபூ சுஃபியான். இந்த ஓடி போன யதார்த்தமா பிரிஞ்சு போன அன்சாரி தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி அப்படி நெருங்கி வராங்க. வந்து பார்த்தாக்க அபூ சுஃபியானுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமா அபூ சுஃபியான் தான் சுத்தி சொல்லட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறார். இந்த காட்சியை பாக்குறாங்க. அபூ சுஃபியானை வந்து அந்த அன்சாரி தோழர்கள் இதுக்கு முன்னால பார்த்தது கிடையாது, இப்பதான் முதல்ல பாக்குறாங்க. அபூ சுஃபியானும் ரசூலுல்லாஹ்வும் ஏறத்தாழ ஒரே மாதிரி இருப்பாங்க. முகஜாடை, செயல்பாடு, உயரம் எல்லாம் பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாரு அபூ சுஃபியான். இதுல யார் ரசூலுல்லாஹ் யார் அபூ சுஃபியானே சொல்ல முடியாது. மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால அது ரசூலுல்லாஹ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
கீழே ஒரு மெய்காப்பாளர் போல சட்டம் போட்டு கொண்டு இருந்ததுனால இவர் வேற நபர். ஆனா இவர் யார்? அன்சாரிகளுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போலவே 5 பேர் இருப்பாங்க சஹாபாக்கள். ஹதீஸ்கள் பதிவு செய்து இருக்கிறது. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், அபூ தாலிபுடைய ஒரு மகன் ஜாஃபர். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அண்ணனா இருப்பார், இல்ல தம்பியா இருப்பார். அதே போல ஹசன் பின் அலி, அலி ரலியல்லாஹு மகன், ரசூலுல்லாஹுடைய பேரை ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரியே இருப்பார். குசம் பின் அப்பாஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மகன் இன்னொருத்தர், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் குசம். அதே போல சாயிப் இப்னு உபைத் இப்னு யஸீத் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஒருத்தர். அதுக்கப்புறம் அபூ சுஃபியான். இந்த 5 பேர் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. இப்ப இந்த அன்சாரி தோழர்களுக்கும் ஒரே ஆச்சரியம், என்ன 2 ரசூலுல்லாஹ் 2 பேர் ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறார். சட்டை உக்கரமா போட்டுட்டு இருக்கிறார். யாரும் சொல்ல, யாரு இவரு? வந்தவங்க எல்லாம் கேட்கிறார், யாரு? என்னுடைய சகோதரர் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சகோதரரா? உங்க சகோதரரா? ஆமா, என் சகோதரர் தான். உடனே இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அபூ சுஃபியான், நான் உங்க சகோதரரா? ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாரு. ஆமா, நீ என் சகோதரர் தான் அப்படின்னாங்க. இந்த அபூ சுஃபியானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்து மேல உட்கார்ந்து காலை 2 பக்கம் தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அபூ சுஃபியானுக்கு பக்கத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இடது கால் தொங்கி கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய சகோதரர் தான் என்று சொன்ன உடனே அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹுடைய காலை பிடிச்சி முத்தமிடுறார். காலை பிடிச்சி முத்தமிடுறார். முத்தம் விட்டுட்டு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, வேகமா சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் இப்படி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. பிற்காலத்துல ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மரணத்துக்கு எல்லாம் பிறகு ஒரு கஞ்சி செஞ்சுட்டு மொட்டை அடிக்கும் போது தலையில சில இந்த மரு இருக்கும் இல்லையா, கருப்பு மரு இருக்கும் இல்லையா, அந்த மருவை அந்த நாவில மொட்டை அடிக்கும் போது சேர்ந்து அறுத்து விட்டுட்டாரு. அது என்ன போச்சுனாக்க ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனாலேயே அவர் மௌத்தா போயிட்டாரு. அதனாலேயே அவர் மௌத்து. அதனாலதான் அவர் மௌத்துன்னு எழுதுறாங்க ஹதீஸ் நூல்கள்ல. அந்த அளவுக்கு ரத்தம் ஓட்டம். பிற்காலத்துல அவர் என்ன செஞ்சாருனாக்கா, மக்கால அவர் தங்கி இருக்கக்கூடிய காலத்துல அவருக்கான புதைக்கப்படக்கூடிய குழியை அவரே நோண்டிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் கபர்ஸ்தான்ல போய் அவரே நோண்டிக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் மக்கால குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க. யாரையா அவருக்கு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் போனவங்க ஒரு 2 3 பேரு பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. அபூ சுஃபியான் குழி நோண்டிட்டு இருக்கிறாங்க. யாரு யாரும் போயிட்டாங்க, குழி நோண்டிட்டு இருக்கீங்க, ஊர்ல ஒருத்தர் எந்த மாதிரி தெரியலையே என்று கேட்டாங்க வந்தவங்க. எனக்கு தான் நான் குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தான் நான் குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் தனக்கு யாராவது குழி வெட்டிக்குவாங்களா? அந்த மரணத்தை எவ்வளவு நேசிச்சிருந்தா, அந்த மரணத்தை எவ்வளவு விரும்பி இருந்தா ஒரு மனுஷன் தனக்குன்னு குழி வெட்டிட்டு இருப்பார். சாதாரணமான ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்துல் முத்தலிப் என்ன செஞ்சாரு, அந்த ஜம்ஜம் தண்ணி பிரச்சனையில வெளியூர்களுக்கு ஒரு ஜோசியக்காரியை பார்க்க போகும்போது அந்த எல்லாருமே ஆணுக்கு ஒரு குழியை வெட்டிட்டு உட்காந்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த பரம்பரையில வந்தவரு, மரணத்தை துச்சமா எடுக்கக்கூடியவரு. அவங்க தாவப்படாரு அப்படிதான், அவங்க தாத்தா அப்படிதான் செஞ்சாரு. இப்ப இவரு என்ன செய்யறாரு, அதே போல தனக்கு ஒரு குழியை நோண்டிட்டு இருக்கிறாரு. அந்த பரம்பரையில வந்தவங்க மரணத்தை சாதாரணமா எடுத்துக்கிறவங்க. அவங்களா நோண்டிட்டு இருக்கும்போது என்ன இந்த மாதிரி இந்த குழியில் தாப்பா புதைக்கணும், நீங்க தான் இந்த சாட்சி, நான் என் குழியை நோண்டி வச்சுட்டேன், இந்த குழியில என்ன நீங்க புதைச்சிருங்க என்று அவர் சொல்லி இருந்தார். அது போலவே பிற்காலத்துல அவரு அந்த குழியிலேயே அவர் புதைக்கப்பட்டதாகவெல்லாம் ஹதீசுகள்ல அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார், இதுல நம்ம ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த வரலாற்றை நான் சொன்னேன். என்னன்னா, நமக்கு ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. இதுவரையிலும் வந்த வாழ்க்கை பிரகாரம் வாழ்வதா, இப்ப கிடைச்ச புதிய வாழ்க்கையின் அடிப்படையில் நாம் வாழ்வதா, பழைய வாழ்க்கையை வாழ்வதா, புதிய வாழ்க்கையை வாழ்வதா? அபூ சுஃபியான் முதல் தடவை என்ன செஞ்சிட்டாரு, நான் பழைய வாழ்க்கையவே வாழ்றேன்னு சொல்லி வாழ்ந்து 20 வருஷம் வீணா போயிட்டாரு. பிறகு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தது. திரும்பவும் பழையபடி வாழ்க்கையை வாழ்வதா, அல்லது ரசூல்லா கூட போய் ரசூல்லாவுடைய கைகளை வலுப்படுத்திய விதமாக வாழ்வதா? அப்பதான் ஒரு புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ரசூல்லா கூட போய் ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் பெற்று சமூகத்துக்கு இன்னைக்கு துமிய குப்பத்துல பேசுற அளவுக்கு அபூ சுஃபியான் வந்துட்டார். உலகம் முழுவதும் இந்த வரலாறு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறருக்கு ஒரு படிப்பினை மிக்க மனிதராக அவர் மாறிவிட்டார். இந்த மாதிரி ஒரு புதிய வாழ்க்கையை
தேர்ந்தெடுப்பதா, பழைய வாழ்க்கையை பிரகாரம் வாழ்வதா, புதிய பிரகாரம் வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதான்னு சொல்லி கேட்டாக்க, நமக்கு 11 மாசமா ஒரு மாதிரியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த ரமலான் மாசம் வந்ததுமே நம்மகிட்ட அதிகமான இபாதத்துகள் வந்துருச்சு. புதிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதன் பிரகாரம் வாழ்ந்து ஒரு அமல் செஞ்சுக்கிட்டே வந்துட்டோம். இது போலவே மற்ற 11 மாதங்களும் வாழ்வதற்கு ஒரு நல்லா நம்ம மனைவிக்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாசுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.